ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ கூகுள் ப்ளே கன்சோல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நாமளே வந்து அப்லோட் பண்ணி ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த ப்ளே கன்சோல் ஆப் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அது என்ன ஆச்சு, எப்படி அது வந்து எல்லாமே காணா போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸுமே அதோடைய ஒரு வீடியோ அப்படின்னா அது இதுதான். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் நமக்கு தேவையான எல்லா ஆப்ஸுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபோனுக்கு உள்ளது பாருங்கள். ஃபோனுக்கு உள்ளதும் சரி, இல்லை பிசி விண்டோஸ் எதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த ஒரு ப்ளே கன்சோல் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம வந்து எல்லா ஆப்ஸையுமே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த கேம்ஸ் மாதிரியானது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து டெவலப் பண்ணி அந்த ப்ளே கன்சோல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறப்பே வந்து நமக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில சமயம் வந்து டிஸ்அப்ரூவல் ஆகிடும். டிஸ்அப்ரூவல்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆப் வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே வரல, ஏதாவது ஒரு இல்லீகலாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து உங்கள் ஆப்பை ரிமூவ் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் வந்து கேட்கல, பெருசாக பொருட்படுத்தலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்ஸை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே கன்சோல் அப்படின்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது நம்ம வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் கூகுள் ப்ளே கன்சோல். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த ப்ளே ஸ்டோரில் நம்ம வந்து ஆப்ஸை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளே கன்சோல் அப்படிங்கிற ஒன்று தேவை. அதை எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட அக்கௌண்ட்ஸ் என்னென்ன டெர்மினேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். GOGLE கூகுள் ப்ளே கன்சோல் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவோம். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். இது ஒரு பார்த்தீங்களா, கோ டு ப்ளே கன்சோல். இது உள்ளே போய்க்கலாம். இது உள்ளே போனோம் அப்படின்னாவே காட்டுவாங்க. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு நான் வந்து உருவாக்குனது. விக்னேஷ் 356ங்கிறது என்னோட அப்போ உருவாக்குனது. ஓகே, நான் அப்பீல் வந்து கொடுத்துருக்கேன். அப்பீல் வந்து ரிப்ளையும் வந்துருச்சு. என்ன ரிப்ளைனா அவங்களோட வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போய் பார்க்கலாம். இது வந்து இன்னொரு ஐடியில் நான் க்ரியேட் பண்ணது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொன்று போய் பார்ப்போம். இது எல்லாமே தனித்தனியாக கிட்டத்தட்ட 6000 ரூபா கிட்ட நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் அதில். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஆப்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணோம். பட் இது ஃபுல்லாகவே வந்து இனமலை தான் இருக்கும், இது மாதிரி இருக்காது. இதில் நம்ம ஆப்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறப்போ அது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். இது நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அதிலேருந்து. அதாவது நம்ம ஆட் மூவ் இல்லை வேறு ஏதாவது ஆட்சன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆட் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லேருந்து நம்ம ஆட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐடி ப்ரூஃப்லாம் தேவைப்படும். ஐடி ப்ரூஃப்க்கு அப்புறம் $25 USD தேவைப்படும். $25னா USD டு INR எவ்வளோ இப்போதைக்கு கரண்ட்லி எவ்வளோ போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபாயா, கிட்டத்தட்ட 2144 ரூபா தேவைப்படும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதை க்ரியேட் பண்ணுறப்போ அப்போ வந்து 1800 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ நான் வந்து பை பண்ணப்போ இது எல்லாமே இப்போ பார்த்தீங்க இல்லையா முன்னாடி, அது எல்லாத்தையுமே நான் பை பண்ணுறப்போ 1800 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா கூட வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 85 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து 100 ரூபா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் வந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் சம்பாதிக்கிறவங்க வந்து இன்னும் பல கோடி சம்பாதிப்பாங்க. பட் இங்கேருந்து INRலேருந்து நீங்கள் அமெரிக்காவில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகுது. நம்ம இந்த ப்ளே கன்சோல்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஐடியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் உள்ளாரே போக முடியும். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்லாம் தேவைப்படும். அதாவது ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம எதுன்னு பார்த்துட்டு நம்ம கடைசியாக அதை செய்கிறப்போ செஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு இது பண்ணாலும் சரி
கூகுள் ப்ளே கன்சோல்குள்ளே போய்ட்டு நம்ம எந்த ஒரு ஆப்பை பப்ளிஷ் பண்ணாலும் சரி, அந்த ஆப்புக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆப் ஸ்டோர் போய் பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் வழி போய் பார்ப்போம், அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வெப்சைட் வந்து இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க எங்கேயாவது கீழே. அதாவது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து கொடுத்துட்டு அதை கொண்டு போய்ட்டு இந்த கூகுள் ப்ளே கன்சோலில் நம்ம ஆப்பை பப்ளிஷ் பண்ணுறப்போ அதுக்கு கீழே நம்ம வந்து கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவில் செப்பரேட்டாக வந்து ஆப்பை பப்ளிஷ் பண்ணுறப்போ அதில் வந்து பார்க்கலாம். அதனால் இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வெப்சைட் இல்லைனா வந்து நம்ம இதை உருவாக்குறதே வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி நான் வந்து இதில் எந்தெந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நியூஸ் ஆப், அப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஸு, அப்புறம் வந்து வீடியோஸ் ரிலேட்டட் ஆப்ஸ் தான் வந்து நான் இதில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு சில கேம்ஸ் தான். ஏன்னா நம்ம நிறையா வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஆளாக எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஆப்பில் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா திடீர்னு வந்து நம்ம லாக் ஆகிடுவோம். அடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யோசனை இருக்காது. உதாரணத்துக்கு என்னுடைய ஆப்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகே, இதோ இருக்குது பாருங்கள். முதலாக உருவாக்கின ஆப்ஸு விக்னேஷ் 356. என்னோடய ஐடிக்குள்ளே போய் பார்த்தா கூட தெரியும் இதில். அதாவது இந்த ஆப் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. ப்ளே கன்சோல் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆப்ஸை போய்ட்டு நிறைய எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லாம் போய்ட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளுடைய இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து உள்ளே போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால தான் சொன்னால் இந்த கன்சோலில் நம்ம எந்த மாதிரியான ஆப்ஸ் பப்ளிஷ் பண்ணலாம், பட் வந்து கேர்ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணணும். ரொம்ப அதிகமான ஆப்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்மளால் உடனே செயல்பட முடியாது. ஏன்னா டோரிமான் ஸ்டிக்கர் ஆப்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். வேணா வருதுன்னு பார்ப்போமா. அந்த டோரிமான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து காப்பிரைட் உள்ளது. ஏன்னா அது சைனாக்காரன் இது பண்ணுறது இல்லையா, அதனால் அதுக்கு வந்து காப்பிரைட் நிறையவே வந்து எனக்கு வந்துச்சு. அதனால் ஒரு வழி இல்லாமல் அந்த ஆப்பை வந்து கூகுளே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு வழி இல்லாமல் என்னோடய ஆப்ஸை காணும். ஸோ ஓகே, பரவாயில்ல. அப்புறம் இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன முக்கியமாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் தேவை. இது இருக்கு பாருங்க, இதுதான் தேவைப்படும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. இது நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத செப்பரேட்டாக பார்ப்போம். எதுக்காக நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன என் ப்ராஜெக்ட் ஆகுது. ஓகே, பாப்பாய் ஸ்டிக்கர் வந்து ஏற்கனவே நான் பண்ணியிருந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம வந்து புதுசாக பண்ண போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கூகுள் ப்ளே கன்சோல் வந்து டெர்மினேட் ஆயிருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இந்த ஆப் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்துருப்பேன். அவங்க வந்து ஐடியை ட்ரேஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். ஐடியை ட்ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை கம்ப்ளீட்டாக நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு சிஸ்டம் ரிக்ரூட்மெண்ட்லாம் நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா கூகுள்லேயே போய் பார்ப்போமே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இதை நம்ம வந்து அப்புறமேலே அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இங்கே தான் டவுன்லோட் பண்ணணும். கடைசியாக கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். தோறு பாருங்க, கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆமாம், எக்ஸிட் போயிடலாம் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 GB வரைக்கும் வரும் பொழுது, பட் கூடவே வரும். ஏன்னா இந்த எஸ்டிகே பேக்கேஜ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அதனால் வந்து ஸ்டோரேஜ் வந்து நமக்கு நிறையவே பிடிக்கும் இதில். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்தது நமக்கு என்ன இதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேன்வாலையும் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லை. இந்த கேன்வாவில் வந்து நம்ம தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும். தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்து இந்த ப்ளே கன்சோலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் தூரம் பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் ப்ளே கன்சோலில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்லேயுமே அது மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து ஃபோட்டோஷாப் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது நம்ம தேவைப்படும். அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆல்பம் அக்கௌண்ட் தேவைப்படும். அது ரொம்ப ஈஸி தான். ஆல்பம்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது. நம்ம இது வந்து அடுத்த வீடியோவில் எப்படி உள்ளே போய் பண்ணலாங்கிறது பார்த்தலாம். ஈஸி தான், க்ரியேட் பண்ணிடலாம். உள்ளே போய்ட்டு ஆட்ஸுக்கான நம்ம ஐடியை க்ரியேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் தான் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டே டெர்மினேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது.
ஸோ நிறைய பேர் வந்து வெறும்னே நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸில் வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாம் வந்து சும்மா கிளிக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி கிளிக் பண்ணுறப்போ இந்த இடத்துல இன்வாலிட் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே டெர்மினேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால் வந்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்ததே வந்து அந்த கூகுள் ப்ளே கன்சோல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவையான விஷயங்களையும் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, நான் எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு லாஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். எதுக்காக டெர்மினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகலாக ஒரு ஸ்கேம் பண்ண மாதிரியான ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இல்லைனா காப்பிரைட்டாக உள்ள ஒரு கண்டென்ட் வந்து இப்போ வந்து இவங்க ஹாட்ஸ்டார் வந்து மூவிஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நாமளும் மூவிஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா உடனே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வச்சிங்களா அது வந்து காப்பிரைட் கண்டென்ட்டு. யூடியூப்பில் எப்படி காப்பிரைட் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் காப்பிரைட் உண்டு. நீங்கள் காப்பிரைட் விஷயத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஆப்புக்கான லோகோ யூஸ் பண்ணுறப்பையும் வந்து ஏதாவது ஒரு கார்ட்டூன், உதாரணத்துக்கு டாம் அண்ட் ஜெர்ரி, டோரிமான் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து காப்பிரைட்டட் விஷயம் தான். அதனால் நாமளே வந்து கொஞ்சம் அதை மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஐக்கானாக க்ரியேட் பண்ணணும். இப்படி இல்லைனா டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டோரிமான் ஆப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான் ஃபேஸ் வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து காப்பிரைட்டடு. எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு இமெயிலில், இது மாதிரி உங்கள் டோரிமான் ஸ்டிக்கர் ஆப் வந்து காப்பிரைட்டடாக இருக்குது, அதை உடனே மாற்றுங்கன்னு சொல்லி வந்துச்சு. அந்த நேரத்தில் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால நான் உள்ளே போகட்டியுமே வந்து அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. வேறு வழி இல்லாமல் நானும் அதை விட்டுட்ட முடியாது. அதுக்கப்புறம் தான் இன்னொன்று க்ரியேட் பண்ணேன். அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று நாங்கள் தருவோம், அந்த ஆப்பை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து $25 அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. எனக்கு அது மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அப்போலாம் நம்பலை. ஒரே ஒரு வாட்டி நம்பி ஏமாந்ததுனால ஒரு ஆப், ஒரு ப்ளே கன்சோல் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன். அவங்க ஒரு ஆப்பை கொடுத்துருந்தாங்க, அதை நான் பப்ளிஷ் பண்ணேன். அந்த ஆப்பை கூட நாளை போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஏதோ ஸ்கேம் ஆப் மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இருந்துச்சு, வால்பேப்பர் மாதிரி. திடீர்னு ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு, உங்கள் அக்கௌண்ட் நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அவங்க வந்து ஒன்றும் பண்ணல, முடிஞ்சிருச்சு அதோட. அதோட இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் ஆப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காப்பிரைட்டடான விஷயத்தை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து இமெயிலையோ வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு வீக்லி வந்து வாரம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரோம், நீங்கள் இந்த எங்களுடைய ஆப் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிடுங்க, இல்லைனா கெட்ட திட்டி அனுப்பிடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய வளர்ச்சி தடுக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆட் பாமில் நம்ம ஆட்ஸ் கிரியேட் பண்ணி ஆப் பப்ளிஷ் பண்ண உடனே நம்ம வந்து ஆட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10K வந்ததுக்கப்புறம், அதாவது 10,000 இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இயர்னிங் வரும். அதேமாதிரி ஆட் மூவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் எத்தனை டவுன்லோட்ஸ் வந்து உங்கள் மொபைல் ஆப்ஸ்க்கு வந்து ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்ததுக்கு பிற்பாடு நீங்கள் வந்து ஆட்ஸை வந்து எனேபிள் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே இந்த சீரீஸில் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க, உங்களுடைய கன்சோல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். 6 மாதத்துக்கு பிறகு தான் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். உடனே நீங்கள் இமிடியேட்டாக ஒரு அக்கௌண்ட் டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்க அப்படின்னா, இது இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உடனே அந்த அக்கௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அமௌண்ட்டு தான் வேஸ்ட் ஆகும், அமௌண்ட் வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த டெர்மினேட் ஆன அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அது எப்போவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம இப்போ இதில் வந்து கூகுள் ப்ளே கன்சோல் வந்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த டேஷ்போர்டில் வச்சுருக்கேன். உடனே நான் டெர்மினேட், இப்போ இந்த அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துக்குள்ளேயே வரவே கூடாது. வந்துட்டு அப்படின்னா கண்டுபிடிச்ச உடனே இதையும் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நெட்டை அடிக்கடி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி எனேபிள் பண்ணுங்கள். இல்லை பிசி வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன் பண்ணி நீங்கள் இன்னொரு ப்ரௌசருக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா ஒரு கன்சோல் ஆக்டிவாக இருக்கிறப்போ இன்னொரு கன்சோல் டெர்மினேட் ஆகிருக்கு, நீங்கள் அதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 அக்கௌண்ட்டையும் உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் சரி ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கணும். அந்த அக்கௌண்ட்குள்ளேயே போய்ட்டு நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். பட் வந்து 2 அக்கௌண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே வந்து அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் ஒரு வாட்டி டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவை அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து ஆப் டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் வந்து வச்சுருந்த ஆப்ஸு, இது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடணும். ஒரு ஆப்ஸுமே வந்து இருக்கக்கூடாது. நான் இத்தனை லோகோ வந்து நான் அப்போவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள், எத்தனை லோகோ பாருங்கள். கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ஆப்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அப்போ எல்லாமே மொத்தமாக போயிடுச்சு. அதனால் வந்து மொத்தமாக டிலீட் பண்ணிடுறதெல்லாம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக தான் ஆரம்பிக்கணும்.
அப்படி ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும்னு அதையும் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஏற்கனவே கிரியேட் பண்ண ஐடி நம்ம வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்போம் முதல் கன்சோலுக்கு, அதே திரும்ப கொடுக்கலாமா கொடுக்கலாம். அது 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை எனக்கு நேரம் நான் உடனே வந்து என்னோட அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிட்டு நான் இன்னொரு அக்கௌண்ட் உடனே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் பிசி வந்து ரீசெட் பண்ணிவிடுங்க. பிசியை ரீசெட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டா வந்து VPN மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்னொரு கூகுள் ப்ளே கன்சோல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அப்படி கிரியேட் பண்ணுறப்போ ஐடியை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, இல்லை டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து வேறு ஏற்கனவே கொடுத்தது கொடுக்காம வேறு யாரோடையாவது கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே இப்போ பேன் கார்டு போன வாட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி நீங்கள் ஓட்டர் ஐடி நீங்கள் கொடுக்கலாம், மாதிரி மாற்றி கொடுக்கணும். அதுமாதிரி ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து சேமாக வந்து வச்சு கிரியேட் பண்ணக்கூடாது, லேட் ஆகணும். ரொம்ப லேட் ஆனதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வந்து சேமாக கொடுக்கணும். அப்படி இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சேம் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறப்ப வேறு ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதை கொடுங்க, இல்லை வேறு சிம் கார்டு வாங்கி அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன டிலீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருந்திருப்போம். இந்த லோகோ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லோகோ எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடணும். இந்த லோகோ எல்லாத்தையும் நம்ம திரும்பவும் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சி டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இந்த லோகோவை முடிஞ்சளவுக்கு டிலீட் பண்ணிவிட்டு இல்லைனா இது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி கீ ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது இதோட எங்கே சேவ் பண்ணியிருக்குன்னு சரியாக தெரில. ஓகே, இதுவாக இருக்குமோ? ஓகே, அது எங்கே நான் வச்சுருக்கேன்னு சரியாக தெரில. அதை நம்ம ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருந்து வெளில எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து கேட்கும். நம்ம ஆப் வந்து சேவ் ஆகிட்டு வெளில வரும். அப்படி வரப்போ இந்த ஒரு ஃபைல் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த சேவ்லேயே நம்ம வந்து திரும்ப ஆப் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஆப் வந்து புதுசாக பப்ளிஷ் பண்ணுறப்போ ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ஆப்புக்குள்ளே போகிறோம். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பில்டுன்னு இருக்கும். இது உள்ளே போய்ட்டு ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம மாற்றி ஆகணும். தோற்கு பாருங்க, இதில் நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம், சாரி, உள்ளே இருக்கும். அதே பில்டு தோற்கு பாருங்க, தோற்கு பார்த்தீங்களா? இந்த அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும். அதாவது புது ஆப் வந்து மாற்றிட்டே இருக்கணும். அதேமாதிரி நம்ம ஏற்கனவே டெர்மினேட் ஆன அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம ஆப்ஸ் வந்து இதே மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் ஆப் பப்ளிஷ் பண்ணுறப்போ இது வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, மாற்றி தான் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்ம வந்து இப்போ ஆண்ட்ராய்டு இருக்குன்னா அது இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது நம்ம மாற்றி கொடுத்து இது பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ 2 கூகுள் கன்சோல் ஆப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2 சிஸ்டம் வச்சு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ 2 லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப்பில் ஒரு ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணி ஒன்று வச்சுருப்பீங்க, இன்னொரு லேப்டாப்பில் இன்னொரு ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். 2 லேப்டாப்பையும் ஒரே நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் 2த்தையுமே வந்து வேறு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஆப் எல்லாத்தையுமே வந்து டெர்மினேட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ இந்த ஃபயர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஃபயர் பேஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து இதில் தான் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணியிருந்துருப்பீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் இதுக்குள்ளே போய்ட்டு அதே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய கூகுள் ப்ளே கன்சோல் அக்கௌண்ட் டெர்மினேட் பண்ணுறது வாய்ப்பு நிறையவே வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆப் வந்து அப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்போ வந்து அதுக்கான டேட்டா பேஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து டீலிட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா வந்து வேறு புது இமெயிலில் கூட நம்ம வந்து ஃபயர் பேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது வரைக்குமே வந்து உங்களுக்கு ப்ளே கன்சோல் வந்து என்ன ஆப்ஸ்னால் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து சொல்லியிருந்திருப்பேன். இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் வந்து கூகுள் ப்ளே கன்சோல் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீரீஸில் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படிலாம் ஆப்லாம் வந்து டெவலப் பண்ணி ஐக்கான்லாம் சேஞ்ச் பண்ணி அதை எப்படி பப்ளிஷ் பண்ணணும், அதை எப்படி அப்ரூவ் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த வீடியோ வந்து தொடர்ச்சியோட அதையும் நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ளே கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவைப்படுது. ஏற்கனவே வந்து 3 வச்சுருந்துருக்கேன். இது 3த்துலேயுமே வந்து அக்கௌண்ட் ஏற்கனவே வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. அதனால் இப்போ வந்து புதுசாக நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் நியூ கொடுத்துக்கிறேன், பர்சனல் யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து பேரை டைப் பண்ண சொல்கிறாங்க, பேரை டைப் பண்ணிடலாம். ஏற்கனவே என்னோடய பேரை நான் வந்து கொடுத்துருக்கேன், அதனால் பேரை கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். ஸோ என்ன மாதிரி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட ஏற்கனவே நீ அக்கௌண்ட் வச்சிருந்தில்ல, அதனால் இப்போ திரும்ப டெர்மினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி விட்ருவானுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். அதுமாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாரோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்னோடய தங்கச்சியோட கொடுத்துட்றேன். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டேட் ஆஃப் பர்த் ஏற்கனவே நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அக்கௌண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் கொடுக்கல.
அதுமாதிரி ஜிமெயில் வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் பண்ணணும். நான் ஏன் மொபைல் கையில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆடியோ வந்து இதில் இன்புட் எடுத்துக்க மாட்டேங்குது பேசியில். அதனால் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதோட எடிட் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஓகே வெறும் ஆப்னு கொடுத்தாலே வந்துருச்சு. இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணிடலாம். பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டா இப்போ அடுத்து வந்து ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டான். ஸோ இப்போ அடுத்து வந்து மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்துருமோ அது என்னென்னு பார்த்துட்டு என்ட்ரு பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆட்மோவ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்மோவ், அதில் போய்ட்டு நம்ம ரீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஏன்னா 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை மட்டும் இப்போ நான் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிடுறேன். ரீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது ஐயோ கேமரா சொதப்புது. சில சமயம் இந்த கேமரா இப்படி தான் சொதப்பி சொல்லிடுது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 0 தான் இருக்குது. $38 ஏற்கனவே இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணதுனால மொத்தமாகவே போயிடுச்சு. இப்போ இத்தனை ஆப்ஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். எல்லா ஆப்புமே வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. அதாவது ஒரே ஒரு நான் பண்ணேன், இப்போ சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கால் தான் எல்லா ஆப்புமே வந்து போயிடுச்சு. அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வேறு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்துருக்கானுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும். இப்போ நம்ம திரும்பவும் அந்த இன்னொரு பேஜுக்கு போயிடலாம். அக்ரி கொடுத்துக்கலாம். ஓடிபி வந்துருச்சு. ஓடிபிலாம் என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். புது டேஷ்போர்ட் உள்ளே போயிட்டு நம்ம அடுத்து ப்ளே கன்சோல் வந்து நம்ம பே பண்ணிட்டு அதுக்குள்ளார போக வேண்டியது தான். எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எரர் கொடுக்குது, என்ன எரர்னு தெரில. ஓகே, இது எக்ஸ்டென்ஷன் இருக்குது போல். சரி, ரிமூவ் கொடுத்துடலாம். இதில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணுறப்போ மட்டும் மற்ற கூகுள் வந்து நம்ம இது ஓப்பன் பண்ண மற்ற ஐடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ரோம் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐடியை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ வந்து கூகுளில் வந்து கூகுள் ப்ளே கன்சோல்னு வந்து சர்ச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டில் காமிக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். டாப்பில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே கன்சோல் உள்ளே போயிடலாம். ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து லைட்டாக இது பண்ணிகிட்டே இருக்குது. உடனே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ திடீர்னு இப்படி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ரெக்கவரி இமெயில் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ப முடியாது. போனாலும் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த இமெயிலுக்கு தேவையான செக்யூரிட்டி பர்பஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுருவோம். ஃபோன் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டா இப்போ அடுத்து ஆட் ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டா இப்போ அட்ரஸை வந்து டைப் பண்ணுவோம். ஓகே, வெறும் பூந்தோட்டம் மட்டும் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். பின்னாடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். இப்போ டன் கொடுத்துப்போம். இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணிட்டோம்னா பின்னாடி மறக்காமல் இருக்கும். அதுக்காக பின்னாடி ஒரு நம்ம மறந்துட்டோம்னா இதை வந்து அப்போ பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துப்போம். இதில் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. புதுசாக ஒரு சிம், இப்போ நான் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து புது சிம்மு ஏர்டெல். அதனால தான் வந்து இதை இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருவோம். ஓடிபி அதை என்ட்ரு பண்ணிடலாம். ஓகே, வெரிஃபை கொடுத்தாச்சு. இப்போ டன் கொடுத்துருவோம். இப்போ அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இப்போ அத்தன்டிகேட்டர் ஆப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம லாகின் பண்ணி ஒரு சேஃப்டிக்கு அதையும் வந்து நம்ம செட்டப் பண்ணி வச்சுக்குவோம். அப்படியே வந்து நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு லோட் ஆகிட்டு இருக்கு, வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஓடிபி வந்து நம்ம என்ட்ரு பண்ண எடுத்து வெரிஃபை கொடுத்துடலாம். ஓகே, வெரிஃபை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ அடுத்து நம்ம பேக் போய்ப்போம். இப்போ அடுத்து பேக்கப் கோட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும், அதுக்கு தான் எல்லாமே பண்ணுறது. இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் ஆகிட்டு இப்போ திரும்பவும் நம்ம பேக் போயிட்டு ப்ளே கன்சோலுக்குள்ளே போயிடலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே முடிச்சாச்சு, அவ்வளோதான். இந்த பேஜை லோடு பண்ணுவோம். லோட் பண்ணால் போயிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து அண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து கம்பெனி பிஸ்னஸ் தான் செலக்ட் பண்ணால், நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்காமல் இது பண்ணிங்கன்னா அது பண்ணலாம். அப்படி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அது கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை க்ரியேட் பண்ணப்போ நான் பிஸ்னஸ் தான் கொடுத்துருந்தேன். அதனால் இப்போ திரும்பவும் அந்த பிஸ்னஸையே நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கம்பெனி ஆர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ராஃபிட்னா நான் ப்ராஃபிட், இல்லை பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ். அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கேட் ஸ்டார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். அடுத்த பேஜில் கீழே கண்டினியூ கொடுத்துங்க. மேலே வந்து கொடுத்துருக்கான் USD 25 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும்னு சொல்லியிருந்திருக்கான். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே கொடுக்காத ஒரு பேராக கொடுக்கணும். அதனால் நம்ம ஏற்கனவே இந்த இமெயிலுக்கு வச்ச பேரே நான் அதை வச்சிடலான்ட்டு இப்போ நினைக்கிறேன். அதையும் நம்ம வந்து வச்சுருவோம். ஸோ இது நம்ம வந்து பின்னாடி சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து கொடுத்துருக்கான், நம்மளால் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மாட்டிக்கு அதை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கூட போகிறோம். கீழே வந்து கிரியேட் ஆர் செலக்ட் பேமெண்ட் ப்ரொஃபைல்னு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இது என்ன புதுசாக இருக்குது, DUNS நம்பரா? இது என்னவென்று தெரியவில்லையே, வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்போ இது மாதிரி காட்டல. இது என்னவா இருக்கும்னு எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் முன்னாடி கிரியேட் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து காட்டல. டேரெக்டாக வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டேன். சரி, பாஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் பேக் வந்தாச்சு. நம்ம வேணால் இதை ஸ்டூடெண்ட்டாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்ச் பண்ணுறது? ஓகே, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன், அதுக்குன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. திரும்ப கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணுறப்போ இது மாதிரி காட்டல, இப்போ தான் புதுசாக காட்டுது. சரி, அதே பேர் கூட நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். கிரியேட் பேமெண்ட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிப்போம். கண்டினியூ கொடுத்துக்கலாம். திரும்பவும் அதே கேட்குது. ஓகே, DNS 9 டிஜிட் நம்பர் ஏதோ கேட்குது. சரி, ஓகே அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் என்னான்ட்டு. இது 9 டிஜிட் யூனிக் நம்பர். நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வச்சுக்கணுமா? ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் எதுக்காக இவ்வளோ அவசரப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, USDயோட ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம க்ரியேட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். கீழே வந்து வெப்சைட் கூட கொடுத்துருக்கானுங்க. சரி, அதை நம்ம அப்புறம் பண்ணிப்போம். வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு எதாவது லோட் பண்ணால் போய்டுன்னு நினைக்கிறேன். இது யாராவது, ஏன்னா ஸ்டூடெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, அதாவது இன்ஸ்டியூட்டுக்கெலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இது ஏதோ ஒரு எரர் அப்படி வந்திருக்கு. நம்ம என்ன லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு குழப்பமாக இருக்குது. பேக் போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து வேறு எது கொடுத்தாலுமே வந்து இது ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, திரும்பவும் வந்து கம்பெனி ஆர் பிஸ்னஸ் கொடுத்து கெட் ஸ்டார்டர் கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துப்போம். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்பவும் கண்டினியூ கொடுத்துப்போம். மாறிட்டு இப்போ மாறிடுச்சு. அப்படின்னா அது தேவையில்லையோ? என்னங்க இப்போ வாங்குறது, இப்போ கேட்கலையே அது நம்பரு. சரி, பரவாயில்ல, நம்ம அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று வந்துருச்சு. சரி, நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணிப்போம். இந்தியா கொடுத்தாச்சு. இந்தியாவில் வந்து நம்ம டீட்டெயில் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுறோம். ஓகே, பேர் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் இல்லை, அதெல்லாம் யோசிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அட்ரஸ் அதையும் கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணலாம். மொபைல் அப்படி வச்சுருவோம், அது மட்டும் ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கட்டும். அடுத்து சிட்டி கொடுத்தாச்சு. பின்கோடு ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே, சேவ் கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஐடென்டிட்டியை. நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். அட்ரஸ் அங்கே வந்துருச்சு. பின்கோடு இது இமெயில் அட்ரஸா? ஓகே, இமெயில் அட்ரஸ் வந்து யாருக்குமே நம்ம வச்சிருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடலாம். டெவலப்பர் இமெயில் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வரும்.
அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்துங்க. இந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் வந்து சில ஸ்கேமர்ஸ் பசங்கள்லாம் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி எங்களோட ஆப்பை உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் மாதம் பணம் தரணும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நம்பாதீங்க. மேலேயே வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இந்த இமெயிலை பயன்படுத்த விருப்பம் தானேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். என்ன வெரிஃபை பண்ணுவோம், மறந்துட்டேன். வெரிஃபை பண்ணிடலாம். இமெயில் வந்து வெரிஃபை பண்ணணும். ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குறது நல்லது. இப்போ வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம். உங்களுக்கு வந்து இந்த ப்ளே கன்சோலை பயன்படுத்தின அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இருக்குது, இருந்தாலும் இப்போ நம்ம கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே வெப்சைட் கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட வெப்சைட் இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? வெப்சைட் வேணால் நம்ம இந்த இதுக்கு கன்சோலுக்கு வந்து வெப்சைட் தேவைப்படும் கன்ஃபார்மாக. வெப்சைட் இருந்தால் தான் வந்து நம்ம ஆப்பே பப்ளிஷ் பண்ணலாம், இல்லைனா பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைவேசி பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதை க்ரியேட் பண்ணி இதில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஆப் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு எஸ் மட்டும் கொடுத்து பக்கத்தில் அப்படியே ஐ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் ப்ளே கன்சோல் அந்த இணையை மட்டும் தூக்கிடுவோம். முடிஞ்சுது. சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போட்டாச்சு. கடந்த 6 மாதங்களில் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் இந்த ப்ளே கன்சோல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லிவிடுவோம். இல்லை எஸ்ன்னு சொல்லுவோமா? இல்லைன்னே சொல்லிவிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம அவங்க டெர்மினேட் பண்ணிட்டானுங்களே. இப்போ வெப்சைட் கேட்குறாங்க. வெப்சைட் வந்து இப்போ கொடுக்க தேவையில்ல, பின்னாடி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வெப்சைட் கொடுத்தா தான் ஆப்பே வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். அடுத்து நீங்கள் எத்தனை வகையான ஆப்ஸ் வந்து நீங்கள் இந்த கன்சோல் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நாம் எத்தனை வகையான இதை பப்ளிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேலே தான். எப்படி இருந்தாலும் ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 100 ஆப்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு வாட்டி நான் ஒருத்தவனே கஷ்டப்பட்டு அவ்வளோ ஆப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிட்டு ஒரு பரவாயில்ல. இப்போ வந்து மோர் தேன் 10 கொடுத்துருவோம். ஆனால் எப்படியா இருந்தாலுமே வந்து 10க்கு மேலே தான் வரும். அடுத்து நீங்கள் வந்து இந்த ப்ளே கன்சோலை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி திட்டம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக திட்டம் எனக்கு இருக்குது. உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் தான் முடியும். எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ஆட்ஸு, இன்ஆப் பர்ச்சேஸு, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். இது போதுன்னு நினைக்கிறேன். சரி, கொடுத்து வைப்போம். என்னப்போ பெய்டு ஆப்ஸும் கொடுத்து வச்சுருவோம். அடுத்து நீங்கள் இதில் வந்து கீழே இருக்கக்கூடிய கேட்டகரியில் எந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நியூஸ் ஆப் மட்டும்தான் நமக்கு வரும். எலெக்ஷன் ஆப், கவர்மெண்ட் ஆப்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து இது வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கணும். ஏன்னா இதில் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆப் பப்ளிஷ் பண்ணுறப்போ எதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் உங்களுக்கு வராமல் இருக்கும். அதனால் நியூஸ் ஆப் மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பேங்க் ரிலேட்டடாக இல்லை வந்து மணி சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பர்சனல் லோன் இது மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, போதைப் பொருள் அதுன்னு டொபாக்கோன்னு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே வந்து பார்த்துங்க. டொபாக்கோ ஆப்ஸா? சரி, நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். நம்மளுடைய கான்டாக்ட் நேம் கேட்குறாங்க. அந்த பேரையே கொடுத்துருவோம். அதில் கான்டாக்ட் நேம் அதே கொடுத்துருவோம். போதும், விக்னேஷனே போதும். ஃபுல் பேரை கொடுத்துட்டோம்னு வச்சுங்க. ஏற்கனவே வந்து வச்சுருந்தானிப்பாங்க. இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். எங்கே இந்த அக்கௌண்ட்டு அஜிஜோ மாற்றி வச்சா ஓகே. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்கனவே இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. லாங்குவேஜ் நம்ம தமிழ் இருக்கா? தமிழ் இல்லையா? தமிழ் இல்லாத ஒரு என்னடா அது, தமிழ் இல்லை போலையே. இவ்வளோ டெவலப் ஆகி தமிழ் வந்து உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணவே இல்லையா? சரி, ஹிந்தி இருக்குது. ஹிந்தி இருக்குது, தமிழ் இல்லைன்றாங்க. ஒரு சொன்ன வேணால் தமிழ்னு இது பண்ணி பார்ப்போம். ஏன்னா தமிழ்னு சொல்லிட்டு நம்ம எழுதுனா கூட வரும். ஏன்னா தமிழ் மட்டும் நாடகம் தான் வருது. இது இங்கே தமிழ் வார்த்தை இருக்கும். அப்புறம் காப்பி பண்ணிக்கலாம். அது இருக்குது. கீழே இருக்க பிறகு அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படியே டைப் பண்ணியே இருந்துருப்பான். சரி, இப்போ இதை போய்ட்டு பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வருதான்? வரல. சரி, பரவாயில்ல. நம்ம வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிப்போம். 3வது இருக்கக்கூடிய இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் திரும்பவும் கேட்டிருக்காங்க. நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஷோ ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. காட்ட மாட்டாங்களா அதில்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொடுத்துப்போம். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. என்ன அது வரும்? ப்ளஸ் சேர்க்கணுமா? ஓகே, ப்ளஸ் 91 சேர்க்கணுமா? +91 சேர்த்தாச்சு. இப்போ வெரிஃபை கொடுத்துருவோம்.
ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்தோடனே நம்ம இதை கொடுத்துருவோம். ஓகே, வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். ஓகே, 4த்தையும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறது நல்லது. அது 2 மஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். அடுத்து 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுருந்தா விட்டுடலாம், இல்லை கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 4த்தையுமே கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் பே கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் $25. அதாவது $25 நமக்கு 2150 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 2150 ரூபா. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு, இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இல்லை இன்டர்நேஷ்னல் இல்லை கிரெடிட் கார்டு இல்லை இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் பே பண்ணலாம். சாதாரண கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு பே பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் வந்து இதில் கிரெடிட் கார்டு வச்சு டெபிட் கார்டு வச்சு தான் பயன்படுத்திக்கிறேன். அதனால் வந்து இந்த வாட்டி கிரெடிட் கார்டு வச்சுக்குவோம். நான் வந்து இது பே பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ரெசிப்ட் வந்து நம்ம இது இமெயிலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து ப்ளே கன்சோல்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்மளுடைய ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிடலாம். ஓகே, அப்லோட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய வேணும்னு போட்டிருக்காங்க. அதோட பாவிகளா எத்தனை டாக்குமெண்ட்ஸு! நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரது கொஞ்சம் கேர்ஃபுல் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து சைஸ் கம்மியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுமாதிரி பிக்சர்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். என்னென்ன அக்கௌண்ட்லாம் என்னென்ன ஐடிலாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவனுங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 60 நாளைக்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்காங்க. பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு வந்து நான் சப்போர்ட் கிடையாது. இதில் ஆதார் கார்டு கொடுக்கல. ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். என்ன நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துருவோம். இல்லை வேணாம், என்ன கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுத்துருவோம். எனக்கு ஓட்டர் ஐடி NPNG இது நான் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படி நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரி, அப்லோட் கொடுத்துலாம். நான் வந்து இப்போ என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லைனா திரும்ப போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இந்த இருக்குது ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பக்கம் மறுபடியும் பேக் சைடையும் அப்லோட் பண்ணிடலாம். லோடிங் ஆகிட்டு ஆகணும். அவ்வளோ சீக்கிரமாக வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண மாட்டானுங்க, லேட் பண்ணுவானுங்க. ஆச்சு. பேர் கேட்குதா? ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, விக்னேஸ்வரன் தமிழில் இருக்குது. இங்கிலீஷ்லேயே இருக்கா? ஓகே, அப்படி அதே கொடுத்துருவோம். அவ்வளோதான். அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்தது தான், அப்படியே கொடுத்துருவோம். எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணணுமா? என்ன பண்ணலாம்? டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, பேன் கார்டு, யூட்டிலிட்டி பில்லு, ஃபோன் பில்லு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கலாம். பேன் கார்டு கொடுத்துடலாம். பேன் கார்டு கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட எந்த ஒரு இபி பில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிடலாம்னு பிரச்சனை இல்லை. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றான். நான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரே இதாக போயிடும், அதுக்காக தான். பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இது. நம்ம இதை அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அவசரப்பட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகிடும். அதுக்கு தான் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை கொஞ்சம் கையாள வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைல் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். அதில் தான் லோடிங் ஆகுது, லேட் ஆகுது. முடிஞ்சளவுக்கு ஃபைல்லாம் சின்னதாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். சரி, சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கான். இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து வெரிஃபிகேஷனை முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனே வந்துடும், ரொம்ப நாள் ஆகாது. இப்போ அடுத்து நம்ம மொபைலுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்து அடுத்து மொபைல் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லி. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் வந்து ஆப்பை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த QR கோடை வந்து நம்ம மொபைலில் இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த QR கோடை வந்து நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் கூட போயிட்டு கூகுள் ப்ளே கன்சோல் சர்ச் பண்ணால் கூட இந்த ஆப் வந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமெயில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்களாம். சரி, என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து
ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து லேப்டாப்பில் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து மொபைல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிப்போம். ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே கன்சோல்னு ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணுறப்ப இதெல்லாம் கிடையாது, இப்போ தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே செக்யூரிட்டிலாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணலாம். ஓ, சைன்இன் பண்ணணுமா? அதே இமெயில் வச்சு நான் இல்லையா? அது ஓகே, ஆடு கொடுத்துருவோம். அந்த இமெயில் ஐடி வந்து நான் 2 கையால் தான் பண்ணணும். அதை பண்ணிட்டு வந்துடுறேன். லோடிங் ஆகிட்டு இருக்குது. லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அது வருதுன்னு பார்ப்போம். நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னு சொல்லிட்டு. இதுலேயே வந்து ரெக்கார்டிங் வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மேக் ஷூர் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் தான் அதுவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெவலப்பரை சூஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கானுங்க. இதில் இன்னும் லோடிங் தான் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகி முடிக்கிட்டோம், நம்ம பார்க்கலாம் பின்னாடி என்ன வருதுன்னு. ஓகே, ஸ்டார்டிங் பேஜே வந்துருக்கு. இப்போ நம்ம இமெயில் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து எந்த இமெயிலையும் வந்து நான் கன்சோல் வச்சிடல. ஆனால் இந்த இமெயிலில் மட்டும் நான் கன்சோல் வச்சுருக்கேன். ஆனால் நான் இப்போ கொடுத்த அந்த இமெயிலே வரவே இல்லை. ஒரு வாட்டி பேக் போயிட்டு இமெயில் ஐடி உண்மையிலே அதில் வந்துட்டா இல்லையான்னு நம்ம இங்கே செக் பண்ணிடலாம். இங்கே வந்திருக்கு, கடைசியாக இருக்குது. ஓகே, இப்போ போயிட்டு திரும்ப அந்த ஆப் போய் செக் பண்ணுவோம். இது வந்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். கண்டினியூஸ் பிரியா விக்கி. இந்த டிவைஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடலாம். எதுக்காக வெரிஃபை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் வந்து ஆப் டெவலப் பண்ணி அதை செக் பண்ணுறப்போ ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நம்ம இப்போ பண்ணுறோம். நம்மளுடைய ஆப்ஸை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஓப்பன் இன் ப்ரௌஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. கூகுள் ப்ளே கன்சோல் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே வந்து வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே ரெடியாக இருக்குது. அக்கௌண்ட் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ இங்கே வந்துடுவோம். அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணது. இப்போ இந்த இடத்துல நம்ம லோடு கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஸோ வெரிஃபை ஆகிட்டுனா அது போயிருக்கோமா? போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான். கிட்டத்தட்ட 2150 ரூபா எடுத்திருக்காங்க எங்கிட்ட இருந்து அமௌண்ட்டு. ஒரு வேளை எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ஆப் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கேம் பிளே வர மாதிரி இதுவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம திரும்பவும் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ சுலபமாக வந்து கொடுத்துட மாட்டானுங்க. நம்ம அந்த ஃபோட்டோஸில் வந்து ஃபேஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் வந்து பார்த்து கொடுப்பானுங்க. அதேமாதிரி அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். நம்ம நேம் வந்து ஐடியில் என்ன நேம் இருக்கோ அதே தான் இதுலேயும் வந்து இருக்கணும். அதனால் இப்போ நான் ரீவெரிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவே வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். அதுவும் பிரச்சனை இல்லை, பட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திரும்பவும் வந்து நம்ம ரீவெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துடலாம். ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும்னு போட்டிருக்காங்க, ப்ளர்ராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. திரும்பவும் வந்து வேறு ஏதாவது ஐடி நம்ம கொடுக்கலாம். பேன் கார்டு கொடுத்துருவோம். நான் போன வாட்டி ஓட்டர் ஐடி கொடுத்தோமா? சரி, பேன் கார்டு கொடுத்துடலாம். என்னாச்சியா? யாராவது வருது? ஓ பரவாயில்லையே, லைசன்ஸை கொடுத்துருக்கேன். அதான் பரவாயில்லங்க, லைசன்ஸை கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக பேன் கார்டு அப்லோட் பண்ணால் தான் அப்லோட் ஆகுது. சரி, பேன் கார்டை பேக் சைடையும் அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு கொடுப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸையும் வெரிஃபிகேஷன் பண்ண முடியல, திரும்பவும் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அட்ரஸ் வந்து நம்ம பாஸ்போர்ட், அதாவது பேங்க் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் இதுலேயும் கொடுக்கணும். இது ரீ அப்லோடா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஐடி வந்து கரெக்டாக சரியாக க்ளீனாக இருக்குன்னு போட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக தான் க்ளீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். இல்லை ரீ அப்லோட் கொடுத்தோமா என்ன வந்து பார்ப்போம். ஏன்னா ரீ அப்லோட் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆனது நான் என்ன அவனோட பாவிங்களானா திரும்ப வருது. டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா ரீ அப்லோட் வந்து சரியாக அப்லோட் ஆகாததுக்கு தான் வரும். திரும்பவும் அது வந்துச்சு அப்படின்னா இது சிஸ்டம் டிஃபால்ட்டாக
ஐயா இது சிஸ்டம் டிஃபால்ட்டாக வந்து இது மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அது அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டானா அது மாற்றம் நடந்த மாதிரி தெரியலையே. சரி திரும்ப வந்துட்டு ரீ அப்லோட கிளிக் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஓகே டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அட்ரஸ்க்கு இதாக அப்லோட் பண்ணுமா? அட்ரஸ்க்கு வந்து நம்ம திரும்பவும் வந்து அட்ரஸ் சரியாக தானே ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியலையே. ஓகே நான் வந்து டிரைவிங் லைசன்ஸும் அப்லோட் பண்ணிட்டேன். அட்ரஸ்க்கும் அதையே கொடுத்துட்டா. சப்மிட் கொடுத்துருவோம் அப்லோட் ஆனதுக்கப்புறம். சப்மிட் கொடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படியா இருந்தாலும் அவ்வளோ சுலபமாக வந்து அப்ரூவ் வந்து கொடுக்க மாட்டாங்க. லேட்டாகும். ஒரு 2-3 வெரிஃபிகேஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. காட் இட். சரி இது வந்து அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்து எத்தனை வாட்டி பாருங்கள் அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரிஃபிகேஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அவங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இது ரெக்கார்ட் பண்ண வேணாம், இது முடிஞ்சிருச்சு. ஸோ பிசின்னு கொடுத்து சேவ் பண்ணிப்போம். சரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. வெரிஃபிகேஷன் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆப்லாம் வந்து நம்ம இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீஃபான வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தாலே தெரியும் எடுத்துகிட்டு எத்தனை மெயில் வந்துருக்குன்னு பாருங்கள். எல்லா மெயிலையுமே வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு தான் வந்துருக்கு. அது ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி தான் வந்துருக்கு. பட் கடைசியாக ஒரு வழியாக வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூகுள் ப்ளே கன்சோல்குள்ளே போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3-4 வாட்டி வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. பட் ஒரு வழியாக வந்து அப்ரூவ் கிடச்சிருச்சு. பட் ஒரே நாளில் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான், வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. வீடியோவும் முடிஞ்சிருச்சா அடப்பாவி. சரி பாஸ் பண்ணிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறான்.